ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தம்ப்லைன் மேக் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யூடியூப்புக்கு முக்கியமானது ஒன்று தம்ப்லைன். ஓகேவா? அந்த தம்ப்லைனை எப்படி நம்ம மேக் பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கான லிங்க்கு வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே தரேன். ஓகேவா? அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரி தான் இருக்கும். ஆடு ஒன்று வரும். இந்த ஆடை வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்குங்க. ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நம்ம வந்துட்டு யூடியூப்க்கு எடுக்கிறோமா இல்லை இது மாதிரி கூகுள், இன்ஸ்டா இது மாதிரி நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட்டு போட இது மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம யூடியூப்புக்கு தான் எடுக்கிறோம். ஓகேவா? யூடியூப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் கொடுத்துக்குங்க. கரெக்ஷன் சிம்பிள் அதை கொடுத்ததுக்கப்புறமேட்டு இது மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் இது மாதிரி ஒரே ஒரு பெரிய ஃபோட்டோவாக போடுறீங்களா இல்லை ரெண்டு தான் பிரித்து போடுறீங்களா, ஒரு ஃபோட்டோ ஒரு மாதிரியும் இன்னொரு ஃபோட்டோ இன்னொரு மாதிரியும் போடுறீங்களா, அது மாதிரிலாம் இருக்கும். டிசைன் மொத்தம் 4 டிசைன் இருக்குது தம்ப்லைன் மேக் பண்ணுறதுலே. நான் பாருங்கள், இது ஒன்று, அடுத்து இது ஒன்று, அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இது. ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டோன்னே ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோன்னே இது மாதிரி ஃபோட்டோ வரும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாமே எடுத்துக்கலாம். நேச்சுரல் எல்லாமே இருக்குது. கலர்ஸு எல்லா ஃபோட்டோவுமே உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் பிடிச்ச ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அப்படி இதில் எதுவுமே பிடிக்கலைன்னா நீங்கள் கேலரியில் போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம இதிலே ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமேட்டு இது ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ முன்னாடி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் டன் கொடுத்துக்குங்க. டன் கொடுத்தோடனே ஆடு ஒன்று வரும். அந்த ஆடை வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆகிரும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறனால ஏதோ ஒன்று டைப் அடிக்கிறேன். நம்ம சேனல் பேரே அடிக்கலாம், ஆர்கே. ஓகேவா? சேனல் பேரே நம்ம அடித்தாச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். கலரிங், டிசைனிங் எல்லாமே இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதாக பாருங்கள், இதில் வந்துட்டு ஃபாண்ட் இப்போ மாற்றி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாமே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்துட்டு நம்ம கலர் தான் வைக்க போகிறோம். கலருக்கு நீங்கள் போய்க்கிங்க. கலருக்கு போனோடனே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர், பிளாக் கலர். நம்ம பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக் கலர் எடுத்தோடனே ஓகே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டிக்கருக்கு இது ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையாவே ஸ்டிக்கர் இதில் இருக்கும். வேணுங்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாம்? தான் பாருங்கள், இங்கே பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு நம்ம இந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணோடனே இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதாக பார்த்துக்குங்க, ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம எங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த முன்னாடி இங்கே வச்சாச்சு. இதை நீங்கள் பெருசு எடிட் கொடுத்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம். தான் பாருங்கள், இது மாதிரி எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? பெருசு பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வேறு ஏதாவது எடிட் பண்ணோம்னா அதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுக்கலாம். எஃபெக்ட் நம்மளுக்கு வேணுங்கிற எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். தான் பாருங்கள், இது மாதிரி எஃபெக்ட்டு நீங்கள் நிறையா இருக்குது. எஃபெக்ட்லேயே கலர்ஸு நிறையா வரும். நம்ம வந்துட்டு இந்த எஃபெக்டே ஓகே. அடுத்து எஃபெக்ட்லேயே 2 இது இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த சைடில் இருக்கிறத நம்ம கொடுக்கலாம். இந்த சைடு மட்டுமே போதும். உங்களுக்கு வேணும்னா இந்த சைடு இருக்கிறதையும் கொடுத்துக்குங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா வீடியோ வந்துட்டு நல்லா எஃபெக்ட் வந்துட்டு நல்லா பிரைட்டாக கலரு இதெல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம், பாக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வேணாட்டி நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? டன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.